முதல்வர் விஜய் கோட் போடுவது பிரச்சனை அல்ல, கோட்டை விடுவதுதான் பிரச்சனை என்று உதயநிதி கூறியிருக்கிறார். முதல்வர் விஜய் கோட் போடுவது பிரச்சனை அல்ல, கோட்டை விடுவதுதான் பிரச்சனை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் வடிவேலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன பண்ணுவாரு, ஒரு இளைஞா கையில் கட்டி கவுண்டமணிக்கு தெரியாம பின்னாடி பின்னாடி அப்படியே அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேல பெரிய கடை போட்டுருவாரு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆளுகின்ற கட்சி செஞ்சிருக்கு. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்காங்க. நாம பெருமையா சொன்னோம், திராவிடியன் மாடல், டெவலப்மெண்ட் மாடல், $1 trillion எக்கானமின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு சோஃபா மாடல் ஆக்கிற பெருமை தான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு உண்டு. வேற எந்த செயல்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. மக்களுக்கு இன்னும் பஞ்ச் டைலாக்ஸும் உங்களுடைய ரீல்ஸும் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை பாதுகாப்பும் உங்களுடைய வாக்குறுதிகளும் ஸ்கீம்ஸும் தான். புது முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபோபியான்னு சொல்லுவாங்க. யார் எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே கற்பனை பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் கோட்டை சுத்த போடுறாருல, அதை நம்ம கிண்டல் பண்ணிட்டோமா? நம்ம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டை சுட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டை போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்ப் வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாங்க. நீங்க கோட்டை சூட்டு போடுறதுலாம் இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் நீங்க கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். இதுல என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? ஏதாவது காப்பாத்துறீங்களா? முக்கியமா முதல்வர் விஜய் கோட் போடுவது பிரச்சனை அல்ல, கோட்டை விடுவதுதான் பிரச்சனை என்று பேசியிருக்கிறார் உதயநிதி.